Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kalamihil qadeem wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. खुदु मिन अम्वालिहिम सदक़तन तुतहिरुहुम व तुज़क्कीहिम बिहा वसल्लि अलैहिम इन्न सलातक सकनुल लहुम वल्लाहु समीउन अलीम. आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम. பெரும்புக்குரிய பெரியோர்களே, பிரதமான ரமதான் மாதம் பல்வேறுபட்ட நற்கிரியைகளிலே, நற்கர்மங்களிலே, நல்ல அமல்களிலே ஈடுபட்டவாறு இருக்கிறோம். இந்த ரமதானை மிக சிறப்பான முறையில் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் தந்தருள்வான். இதுக்கும் என நாரையும் வழங்குவான் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் செயல்பட்டு வருகிறோம், வாழ்ந்து வருகிறோம். நமது சமுதாயத்தில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்கள், இளைஞர்கள், இளம் சிறுவர்கள், சிறுமிகள், வயோதிகர்கள், வயோதிக பெண்மணிகள் எல்லாம் நிறைய இபாதத்துகளில், அமல்களில் ஈடுபட்டவாறு இருக்கிறார்கள் என்கிற தகவல் நம்மை அடைந்தவாறு இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சிய ரமலானுடைய நாட்களிலேயுமே இதே போன்று உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு, பேரார்வத்தோடு நிறைய அமல்கள் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஜக்காத் சம்பந்தமாக நாம் பேசவிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஜக்காத் வழங்குகின்ற வசதி அல்லாஹ் தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று ஜக்காத் வழங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்து அருள் புரிவானாக. குர்ஆனிலே பல இடங்களிலே ஜக்காத் வழங்குவது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9ஆம் அத்தியாயம் 103ஆம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம். அவர்களுடைய செல்வங்களிலிருந்து நபியே நீங்கள் தர்மத்தை வசூல் செய்யுங்கள். இந்த தர்மம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்களுடைய துஆ இருக்கிறத உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு சாந்தி சமாதானத்தை தரக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அத்தனையும் செவிமடுப்பவனாக, நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறைவசனத்திலே கூறுகிறான். நபியை பார்த்து நாயன் கட்டளை இடுகிறான். நீங்கள் ஜக்காத்தை வசூலித்து உரியவர்கள் பக்கம் நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அம்வால் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறானே, அதிலே தங்கம், வெள்ளி, வியாபார சரக்குகள், கால்நடைகள், விளைபொருள்கள் எல்லாமே அதிலே சேர்ந்து விடுகின்றன. தங்கத்திலே, வெள்ளியிலே, வியாபார பொருள்களிலே, கால்நடைகளிலே, விளைச்சல்களிலெல்லாம் நாம் ஜக்காத் தர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அரசு இஸ்லாமிய அரசாக இருக்குமானால் அதற்கென சில பணியாட்களை ஆட்சியாளர்கள் நியமனம் பண்ண வேண்டும். அந்த பணியாட்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களிடத்தில், பணக்காரர்கள், செல்வ சீமான்களிடத்திலே சென்று ஜக்காத்தை வசூலித்து அதற்காக அரசாங்கம் ஒரு காப்பகத்தை, பைத்துல் மாலை நிறுவி அதில் அந்த செல்வங்களை சேமித்து உரியவர்களுக்கு அந்த செல்வத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஜக்காத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை இருக்கிறது. அன்பு சகோதரர்களே,
நாமும் நம்முடைய ஊர்களிலே என்ன செய்திருக்கிறோம்? பைத்துல் மால் நிதியகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், காப்பகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே வசூலுக்காக நாம் செல்லுகிற போது பைத்துல் மாலுக்கு என்று ஒரு தனித்தொகை தருகிறார்கள். அந்த பைத்துல் மால் மூலமாக ஜக்காத் நிதி மூலமாக ஏழை எளியோருக்கு நம்முடைய மக்கள் அதன் மூலமாக நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை என்றால் ஒவ்வொரு ஊரிலேயுமே ஒவ்வொரு மஹல்லா ஜமாத் இது போன்ற காரியங்களிலே ஈடுபட வேண்டும், இஸ்லாமிய சேவைகளில் ஈடுபட வேண்டும். அரபியில் நிசாப் என்று சொல்வார்கள். ஜக்காத் விதியாகுவதற்கு குறைந்தபட்ச அளவுக்கு நிசாப் என்பார்கள். நிசாபு தொகை இருந்தாலே என்ன செய்தாக வேண்டும்? ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான், தங்கத்தில் 87.5 கிராம் நமக்கு சொந்தமானதாக இருந்தால், வெள்ளியிலே 612.5 கிராம் நமக்கு சொந்தமானதாக இருந்தால், அதற்கான அந்த பெருமான தொகை இருந்தாலும் கூட நமக்கு ஜக்காத் கடமையாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் கூட ஜக்காத்தை தந்துவிட வேண்டுமென்று பணிக்கிறான். இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வீட்டு நகைகளிலே இந்த அளவுக்கு இருக்கிறதா என்பதை கணக்கிட்டு பார்த்து நாம் ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். 87.5 கிராம் தங்கம் இருந்தால், 612.5 கிராம் வெள்ளி நகை இருந்தால் அவசியமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுத்து விட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்கிமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கியின், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்து வழங்குங்கள், தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள், ஜமாத்தோடு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பணித்திருக்கிறான. இது போன்ற வசனங்கள் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனிலே நிறைய இருக்கின்றன. குறிப்பாக 80 வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி பேசுகிற போது அதோடு சேர்த்து ஜக்காத்தையும் பேசுகின்றான். நாம் குர்ஆனை ஆய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள முடியும். காரணம், தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது. தொழுகை எப்படி மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகிறதோ அதே போன்று ஜக்காத் மனிதனுடைய மனசையும் சுத்தப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் மனிதனுடைய அந்த பொருள், அவனுடைய செல்வத்தையும் அது தூய்மைப்படுத்துகிறது என்பதை துவக்கத்திலே நாம் எடுத்துரைத்த அந்த வசனத்தின் வாயிலாக ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தோம். நம்முடைய செல்வம் பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. நம்முடைய செல்வம் இறைவனுடைய பாதுகாப்புக்கு உள்ளானதாக ஆகிவிடுகிறது. தமிழிலே நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம்தான், வணங்கி வாழ வேண்டும், வழங்கி வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும் என்ற அந்த 3 முத்தான வாசகங்களை நாம் கேட்டவாறு இருக்கிறோமே. இது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட வேண்டும். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே வணக்கம் இருக்கிறது, வணங்குதல் இருக்கிறது. தொழுகை, நோன்பு மற்றும் ஹஜ் மூலமாக வணங்குதல் இருக்கிறது. வழங்குதலும் இருக்கிறது. ஜகாத், சதக்கா, தான தர்மங்கள் மூலமாக வழங்குதல் இருக்கிறது. இணங்குதலும் இருக்கிறது. இதை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த ஜக்காத்தை வழங்குவதன் மூலமாக, உம்மத்தினருக்கு வழங்குவதன் மூலமாக, குறிப்பாக அன்பான பெருமக்களை நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நாம் வழங்குவதன் மூலமாக அந்த இணங்குதலும் இருக்கிறது. ஆக வணங்குதல், வழங்குதல், இணங்குதல், இந்த 3மே அன்பான பெருமக்களை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன. ஒவ்வொருவருமே யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 3ம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஐவேளை தொழுதால் மட்டும் போதாது. அருமை சகோதரர்களே, நாம் ஜக்காத் கடமைப்பட்டிருந்தால் ஜக்காத்தும் தந்தாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு ஜக்காத்தை இணைத்து பேசுகிறான் என்றால், ஐவேளை தொழுவதன் மூலமாக இம்மையிலே மறுமையிலே ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைப்பது போன்ற ஜக்காத்து வழங்குவதன் மூலமாக, கணக்கிட்டு வழங்குவதன் மூலமாக அது போன்ற ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதே சமயம் தொழுகை விட்டவருக்கு
தொழாதவருக்கு என்ன இழப்புகள், என்ன தண்டனைகள் இருக்கிறதோ அதே போன்ற இழப்புகள், தண்டனைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான பெருமக்களை, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய ஊரார் உற்றாரை ஜக்காத் கொடுக்காதவருக்கும் இழப்புகள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஜக்காத் என்றால் என்ன பொருள்? சங்கை மிகு உலமாக்களிடத்தில் பலமுறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான். ஜக்காத் பரிசுத்தப்படுத்துதல், வளர்ச்சி அடைய செய்தல் என்பது அதனுடைய அகராதி பொருள். ஆனால் ஷரியத்திலே அதற்கான விளக்கம் என்ன? குறிப்பிட்ட அளவு நம்மிடத்தில் தங்கம், வெள்ளி, பணம் இருக்குமானால் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட சாராருக்கு, அதாவது 8 கூட்டத்தினருக்கு நாம் என்ன செய்வது? ஜக்காத் வழங்குவது. இதுதான் ஷரியத்திலே ஜக்காத்துக்கான விளக்கம். முதலிலே நாம் அகராதியிலே உள்ள அந்த பொருளை சொல்லிய பிரகாரம் நாம் ஜக்காத்து கொடுக்கிற போது நம்முடைய செல்வத்தில் பரிசுத்தம் கிடைக்கிறது, வறட்சி கிடைக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நாம் ஜக்காத் வழங்குவதன் மூலமாக நம்முடைய செல்வத்தில் எந்த ஒரு தளர்ச்சியும் ஏற்பட்டு விடாது, நஷ்டம் ஏற்பட்டு விடாது, பின்னடைவு ஏற்பட்டு விடாது. மேலும் மேலும் நம்முடைய செல்வம் பல்கி பெருகத்தான் செய்யும் என்பது நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஒரு அழகான அறிவுரையாக இருக்கிறது, இனிமையான ஒரு போதனையாக இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அருமை சகோதரர், ஜக்காத் வழங்கியதற்கு பின்பு மீதமுள்ள பொருட்கள், எஞ்சிய பொருள்கள் இருக்கிறத, அந்த பொருள்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுகின்றான், வளர்ச்சியடைவும் செய்கின்றான். அந்த பொருள் பரிசுத்தமாக ஆகி ஈருலக வாழ்வு நமக்கு சிறப்படைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வதோடு, அன்பான பெருமக்களே, ஜக்காத்து வழங்கும்படி அல்லாஹ் கட்டளை பிறப்பித்ததன் மூலமாக இன்னும் பல்வேறுபட்ட பன்முகத்தன்மைகள், நன்மைகள் இருக்கின்றன. ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் நீங்குகிறது. கஞ்சர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. குர்ஆனிலே பல இடங்களில் கண்டித்து பேசியிருக்கிறான். கஞ்சத்தனம் அகழ்வதோடு நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பேராசை, பெரும் நஷ்டம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பேராசையும் கூட குறைந்து விடுகிறது. மட்டுமல்லாமல் நம்முடைய இதயத்திலே ஈவு இரக்கத்தன்மை அதிகரிக்கிறது, அன்பும் மற்றும் பந்த பாசமும் ஏற்படுகிறது. உற்றார் உறவினர்களோடு பந்த பாசம் ஏற்படுகிற போது, ஒரு அந்யோன்யம் ஏற்படுகிற போது சமுதாய ஒற்றுமை பலப்படுமா இல்லையா? சற்று யோசிக்க வேண்டும் அன்பு பெருமக்களே. சமுதாய ஒற்றுமைக்கு எதெல்லாம் காரணிகளாக இருக்கின்றனவோ, எதெல்லாம் முக்கிய விஷயங்களாக இருக்கின்றனவோ, எல்லாவற்றையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்தவாறு இருப்பதை அன்பு சகோதரர் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 87.5 கிராம் தங்கம் இருக்குமானால் நம்மிடத்தில் ஜக்காத் கடமை என்று நாம் கூறுகிறோமே, அதை விட குறைவாக இருந்தால் நமக்கு ஜக்காத் கடமை கிடையாது. 87.5 கிராமை விட குறைவான நகை இருந்தால் ஜக்காத் கடமை இல்லை. பிரியப்பட்டால் நாம் தர்மங்கள் தரலாம். ஆனால் 87.5 கிராம் தங்கம் நம்மிடத்தில் இருக்குமானால், அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு இருந்தாலும் சரி, அதை விட கூடுதலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் சேர்த்து நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். சில பேரிடத்தில் சில எண்ணங்கள் இருக்கின்றன, நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆம், அந்த 10.5 பவுனுக்கு நாம் ஜக்காத் தர வேண்டியது கிடையாது, அதை தாண்டி கூடுதலாக உள்ள தங்கத்துக்கு மட்டும்தான் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாகாது. மாறாக 87 கிராம் இருந்தாலே போதுமானது. அது இருந்தாலும் சரி, அதை தாண்டி இருந்தாலும் சரி, முழுமையான நகைக்கும் சேர்த்து நாம் ஜக்காத் தருவது மிக மிக அவசியம். 100க்கு 2.5 என்பது, ஒரு வருடத்தில் 100 கிராம் தங்கம் இருக்குமானால் 2.5 கிராம் தங்கம் நாம் கொடுத்தோம் என்றால், அன்பான பெருமக்களே, அந்த 2.5 கிராம் போக பாக்கி எத்தனை கிராம் தங்கம் நம்மிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் பரக்கத் செய்து விடுவான், அதில் பரக்கத் செய்து விடுவான். அதற்கு பின்பு அந்த தங்கத்திலே ஒரு வளர்ச்சி, அந்த தங்கத்திலே ஒரு பரிணாமம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, 612 கிராம் அந்த வெள்ளி இருக்கிறத நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளிலே வெள்ளி கட்டிகளாக இருக்கலாம், அது வெள்ளி காசாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், வெள்ளி பாத்திரங்களாக இருக்கலாம். இப்படி தாங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். இப்படி எந்த ஒரு பொருள் இருந்தாலும் கூட அந்த வெள்ளி நகைக்கு அல்லது அதனுடைய பெருமானமான தொகைக்கு நாம் நிச்சயமாக ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். நாம் விசாரிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை என்ன, வெள்ளியின் விலை என்ன என்பதை
கணித்து பார்த்து அதற்கு தக்கவாறு 100க்கு 2.5%, 40ற்கு 1% என்கின்ற முறையில் நாம் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும். கடன் இருந்தால் என்ன செய்வது ஹஜரத் என்று கேட்போர் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் கடன் இருக்குமானால் அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்தோம் என்றால் எந்த அளவுக்கு கடன் இருக்கிறதோ அந்த கடனை கழித்து கொண்டு பாக்கி உள்ள பணத்திலே ஜக்காத் கடமையாகிற அளவுக்கு நம்மிடத்தில் செல்வம் இருக்குமானால் அருமை சகோதரர்களே நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் நம்மை கஷ்டப்படுத்தவில்லை. உங்களுக்கு கடன் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த எல்லா செல்வத்திலையும் ஜக்காத் தந்தாக வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நம்மை நிர்பந்தம் செய்யவில்லை. கடன் போக நாம் தர வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்கள், நம்முடைய வீடுகளில் நம்முடைய தாய்மார்கள் அணிகலன்களாக ஆபரணங்களாக அணிந்திருக்கிறார்கள் தங்க நகைகள். அந்த தங்க நகைகளையும் கூட அதையும் நாம் கணக்கிலே சேர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய மதுகு பிரகாரம் அதற்கும் நாம் ஜக்காத் தர வேண்டும் என்பது நம்முடைய மதுகபு சட்டமாக இருக்கிறது. ஆய்வு அடிப்படையில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. யாருக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுகிற முறையில், அவருடைய வாழ்வாதாரங்கள் பூர்ணமாகிற முறையில் நாம் ஜக்காத்து கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம் ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்க முடியாது. ஜக்காத்துக்கு என்று பல்வேறுபட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன, சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து செய்கிற போதுதான் அந்த கடமை நிறைவேறும் மட்டுமல்ல, அதனுடைய முழு பலன்களையும் நாம் அடைய முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் 9ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தில் யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை விவரித்து பேசியிருக்கிறான். இன்னம ஸதகாத்துல் ஃபுகரா வல் மசாக்கின் என்று வல் ஆமிலீன அலைஹா என்கிற அந்த வசனம் அப்படியே தொடர்கிறது. 7 கூட்டத்தினர். அந்த 7 கூட்டத்தினரையும் நாம் குர்ஆனுடைய தர்ஜுமாவை பார்த்து நாம் 9ஆம் அத்தியாயத்தில் தர்ஜுமாவை பார்த்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. 8 கூட்டத்தினர். அந்த 8 கூட்டத்தினரில் அன்பு சகோதரர்களே, மெயினாக அல்லாஹ் முதலிலே சொல்வது ஃபுகரா மசாக்கின். ஃபுகரா என்றால் யார்? ஜக்காத் கடமையாகாதவர்கள். ஏதோ அவர்களிடத்தில் கொஞ்சம் நெஞ்சம் செல்வம் இருக்கிறது, ஆனால் ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு அவரிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை. அவர்களை ஃபுகரா என்பார்கள். அவர்களுக்கு நாம் ஜக்காத் கொடுக்கலாம். மசாக்கின் யார்? அன்றன்றைக்கு சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர். இன்று அவர் உழைத்தால்தான் உண்ண முடியும் என்கிற நிலையிலே உள்ளவர். அன்றாட காய்ச்சி என்பார்கள் எங்கள் ஊர் தமிழிலே, எங்கள் திருச்சி மாவட்ட தமிழிலே அன்றாட காய்ச்சிகள் என்று சொல்வார்கள். அன்றைக்கு அவர்கள் சம்பாதித்தால்தான் அவர்களும் குடும்பத்தினரும் உண்ண முடியும், புசிக்க முடியும், நிம்மதியாக உறங்க முடியும் என்கிற நிலைமையிலே உள்ளவர்கள். எனவே அன்பான பெருமக்களே, அந்த 8 கூட்டத்தினரில் நாம் ஒவ்வொரு கூட்டமாக நாம் யோசிப்பதை விட நம்மை சுற்றி யார் ஃபுகராக்கள் மசாக்கின்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்து ஆய்வு செய்து பார்த்து அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுகிற முறையில் நாம் கொடுக்க வேண்டும். யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. நம்முடைய தாய்க்கு, தந்தைக்கு, பாட்டனுக்கு, பாட்டியாவுக்கு, இவர்கள் போன்ற மூதாதையருக்கு, அதே போன்ற நம்முடைய மகனுக்கு, பேரனுக்கு, மகளுக்கு, பேத்திக்கு, இவர்கள் போன்ற சந்ததிகளுக்கெல்லாம் நாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. காரணம், இவர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நம்முடைய தந்தைக்கு நாம் செலவு செய்ய வேண்டுமா இல்லையா? நம்முடைய தாய்க்கு செலவு செய்ய வேண்டுமா இல்லையா? நம்முடைய பாட்டன் பாட்டியாவெல்லாம் யார் அவர்கள்? நம்முடைய மூதாதையர்கள் அல்லவா? நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் அல்லவா? இவர்களுக்கெல்லாம் நாம் ஜக்காத்து தொகையை கொடுத்து நாம் கடமையை கழித்து விட முடியாது. மாறாக அன்பான பெருமக்களே, நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு நாம் எப்போதும் போல நம்முடைய கடமையை செலவு செய்து கொண்டிருக்க முடியும். அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே, மற்ற உறவினர்களுக்கு நாம் கொடுக்கலாம். நம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள், சிறிய பெரிய தந்தைமார்கள் இருக்கிறார்கள், தந்தையோடு கூட பிறந்த மாமிமார்கள் இருக்கிறார்கள், சிறிய பெரிய தாய்மார்கள் இருக்கிறார்கள், மாற்றான் தாய் இருக்கிறார்கள், மாற்றான் தகப்பனார்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் செலவு செய்ய வேண்டிய கடமை இல்லை. யாருக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை இல்லையோ அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். யாருக்கு செலவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் ஜக்காத் கொடுக்க முடியாது. தந்தைக்கு, தாய்க்கு நாம் செலவு செய்ய வேண்டிய கடமையினை அவர்களுக்கு ஜக்காத் தர முடியாது.
சில ஊர்களில் சில பழக்கம் இருக்கிறது, ஜக்காத்தை வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்வதற்காக வேண்டி. நான் இந்த ஊருக்கு வந்த காலத்தில் அதை மக்கள் காமெடியாக விளையாட்டாக பேசிக் கொண்டிருப்பார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே கொடுத்து கொள்வது, கணவன் ஏழையாக இருப்பார், மனைவி கணவனுக்கு கொடுத்து விடுவது, மனைவி ஏழையாக இருப்பார், கணவன் மனைவிக்கு கொடுத்துவது. கடமை நீங்கி விட்டது, பொருள் நம்மிடத்திலே இருக்கும், பணம் நம்மிடத்திலே இருக்கும், வெளியே செல்லாது. இது கூடாது அன்பான பெருமக்களே. கணவன் மனைவி இருவரில் ஒருவர் ஏழையாக இருந்தார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவ முடியாது. அது அவர்களுக்கு இடையிலே செய்ய வேண்டிய அந்த கடமை இருக்கிறது. எனவே இது போன்றெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு குறுக்கு வழியை தேட முடியாது. எனவே அருமை சகோதரர்கள், நம்முடைய மார்க்கத்தில் யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை நாம் விளங்கித்தான் வைத்திருக்கிறோம். பல்வேறுபட்ட ஜக்காத் சம்பந்தப்பட்ட விளக்க உரைகள், விளக்க நூல்கள், கட்டுரைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. தொடர்ந்து நாம் படிக்கிறோம், படிக்க வேண்டும். படித்து நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது உலமாக்களுடைய வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் நாம் செயல்படுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக. அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான. ஒரு பக்கம் செல்வ சீமான்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய செல்வத்தை நல்ல முறையிலே கணக்கிட்டு கொஞ்சம் கூட குறைந்து விடாமல் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஜக்காத் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சொந்த பந்தங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி தேடி செல்கிறார்கள். தமிழ் மாநிலத்தில் செய்கிறார்கள், கேரளாவுக்கு செல்கிறார்கள், கர்நாடகாவுக்கு செல்கிறார்கள். எனவே ஜக்காத் அவரிடத்தில் நிறைய பரக்கத்தாக இருக்கிற போது ஒட்டுமொத்த உம்மத்தினரும் பயனடைய வேண்டும் என்கின்ற முறையில் சில மக்கள் செயல்படுவதை பார்க்கிற போது நமக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள். நம்முடைய செல்வத்திலே கொஞ்சம் குறைகிறதே, அதிலே ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற தேவையில்லாத ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சம் தேவையில்லை. என்ன காரணம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அறிவுறுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த செல்வத்திலே ஜக்காத் கடமையாக இருந்து ஜக்காத் கொடுக்கவில்லையோ அந்த செல்வம் அழிந்தே தீரும் என்கிறார்கள். இல்லா ஹலக்க, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த செல்வத்திற்கு என்ன இருக்காது, நிரந்தரம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, அதில் ஹலாக்கு ஏற்பட்டுவிடும். எந்த செல்வத்திலே ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறதோ அந்த நிசாபை அடைந்து விட்டார். நிசாப் 87.5 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி, இப்படி நாம் ஒவ்வொன்றாக நாம் சொன்னோமே. ஜக்காத் தர வேண்டிய அந்த நிசாபுகள் அளவீட்டை நாம் சொன்னோமே. எனவே அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அந்த செல்வத்திலே நாம் ஜக்காத் கொடுக்காவிட்டால் அந்த செல்வம் அழிந்து போய்விடும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸை நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாம் ஒவ்வொரு ரமதானிலேயுமே நம்முடைய சமூகத்தில் நினைவுபடுத்துவது உண்டு. அவர்கள் தங்களுடைய சிறிய தாயாரோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிற போது அருமை சகோதரர்களே தங்க வளையல்கள் அணிந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த தங்க வளையல்களுக்கு நீங்கள் ஜக்காத் கணக்கிட்டு கொடுத்து விட்டீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்தார்கள், கியாமத்து நாளிலே அல்லாஹ் நெருப்பு காப்புகள், இந்த தங்க வளையல்களுக்கு பகரமாக நெருப்பு காப்புகள் உங்களுடைய கரங்களிலே அணிவிப்பதை நீங்கள் விரும்புகிறீரா என்று கேட்டார்கள். பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் இருக்கின்றனவே, அணிகலன்கள் இருக்கின்றனவே, அவற்றுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஜக்காத் கொடுத்து விட வேண்டும். இதை நாம் பெண்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்கள் நாம் கேட்கின்றோம், நாம் தான் நம்முடைய பெண்களிடத்திலே, நம்முடைய தாய்மார்களிடத்திலே, நம்முடைய சகோதரிகளிடத்திலே, துணைவியரிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால், ஆம், நகையினுடைய விலை அதிகமாகி போய்விட்டதே, 1 லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறதே, அப்படினால் ஜக்காத்தினுடைய தொகை அதிகரிக்கிறது, அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது, என்ன செய்வது என்று ஒருபோதும் யோசிக்கவே கூடாது. அன்றைய காலகட்டத்தில் பொதுவாகத்தான் வாக்கிமுஸ்ஸலா வாத்து ஜக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விலை ஏற்றம் இருந்தால் நாம் ஜக்காத்தை குறைத்து கொள்ளலாம், விலை நார்மலாக இருந்தால் அல்லது குறைவாக இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற சட்டமெல்லாம் கிடையாது. சட்டம் ஒரே சட்டம் தான். எனவே பவுனுடைய விலை ஏறிவிட்டாலும் கூட அன்பான பெருமக்களே, நாம் எந்த அளவுக்கு ஜக்காத்து கொடுத்தோமோ மற்ற பவுன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா? ஒரு 50 பவுன் இருக்கிறது, அந்த 50 பவுன்களுக்கு ஒரு பவுன் அல்லது 1.25 பவுன் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கி உள்ள பவுன்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பாதுகாப்பு அந்த ஜக்காத்து மூலமாகத்தான் கிடைக்கும். ஒரு பக்கம் பாதுகாப்பு மட்டுமல்ல, அதற்கு பின்பு அந்த 49 48 சொச்ச நகை இருக்கு பாருங்க, அது இன்னும் 10 பவுனா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. காரணம், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், ஜக்காத்து என்றாலே வளர்ச்சி என்று நாம் சொல்லிட்டோம்.
நாம் எந்த செல்வத்தில் ஜக்காத் கொடுக்கிறோமோ அந்த செல்வத்தில் கண்டிப்பாக இறைவனுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, அல்லாஹ் அதில் வளர்ச்சி ஏற்படுத்துவான். யுருபி சதகாத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அதே சமயத்தில் இன்னும் சில பேருக்கு ஹஜ்ரத், இப்போது நம்மிடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தங்கம் இருக்கிறது, ஆனால் பணம் நம்முடைய கையில் குறைவாக இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக ஜக்காத் தர முடியவில்லை, என்ன செய்வது? ஒன்று, நாம் அதில் ஏதாவது ஒரு நகை விற்றுவிட வேண்டும். விற்று கொடுப்பதனால் நாம் எந்த வகையிலையும் நஷ்டப்பட மாட்டோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய உறவினர்களே ஒருவர் தம்முடைய மனைவியிடத்தில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நகைகளில் 1 பவுன் 1.5 பவனை வாங்கி கொண்டு போய் விற்று அவர் ஜக்காத் கொடுத்தார். காரணம், அந்தந்த பெண்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. அதாவது கணவன்மார்கள் நாம் வழங்குகிறோம், அது நம்முடைய பெருந்தன்மையை பொறுத்து. அதே போன்று யாரிடத்தில் என்னென்ன செல்வம் இருக்கிறதோ அவரவருக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆண்களிடத்தில் செல்வம் செல்வாக்கு இருக்குமானால் கொடுக்க வேண்டும். அதே போன்று பெண்களிடத்தில் நகை இருந்தால் பெண்கள் கொடுக்க வேண்டும். எனவேதான் அந்த பெண்களுக்கு அதை உணர்த்துவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நம்முடைய உறவினர் ஒருவர் தம்முடைய மனைவிடத்தில் 1 பவுன் 1.5 பவனை வாங்கி அவர் வித்து ஜக்காத் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஒன்று நாம் அப்படியும் செய்யலாம், அல்லது நம்மால் முடிந்த அளவுக்கு தவணை அடிப்படையில், ஆனால் மக்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கணும், நஃபா தரக்கூடியதாக, பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போது என்னால் ஒரு 5000 தான் தர முடியும், 5000 கொடுங்கள். அடுத்து ஒரு நாள் 2 நாள் கழித்து அடுத்து ஒரு 5000, ஒரே நாளில் நாம் முழு ஜக்காத்தையும் தர வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நம்முடைய அந்த சக்திக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப, ஆனால் கணக்கு இருக்க வேண்டும். நம்முடைய கையில் இருப்பு கணக்கு இருக்க வேண்டும். அந்த கணக்கு பிரகாரம் எவ்வளவு சீக்கிரமாக அந்த கடமையை நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றினோம் என்றால், அன்பு சகோதரர்களே, கண்டிப்பாக நமக்கு அந்த ஜக்காத்து மூலமாக நிறைந்த ஒரு பரக்கத்து உண்டாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கவலை தேவையில்லை. மாறாக நாம் ஒரே நம்பிக்கையோடு, ஒரே ஈமானோடு இருப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைய காலகட்டத்தில் 1 பவுனுடைய ரேட் நேற்றைய அந்த விலை பிரகாரம் பார்க்கிற போது 1,17,982 ரூபாய், 1 லட்சம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு 10.5 பவுன் என்று நாம் கணக்கெடுத்தோம் என்றால் 12,38,811 ரூபாய் வருகிறது. சரி, அதுபோக அன்பான பெருமக்களே, அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு 10 பவுனுக்கு நாம் தர வேண்டிய ஜக்காத்தினுடைய தொகை 30,970. இது நான் போட்ட கணக்கு, அது உங்கள் கணக்கை நீங்கள் போய் சரி பார்த்துக்கிடணும். இதோ ஆடிட்டர்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அதே போன்று அன்பு சகோதரர்களே, 10 பவுனுக்கு இப்படி என்றால் 50 பவுன், 50 பவுனுக்கு கிட்டத்தட்ட 58,99,100 ரூபாய். அதுக்கு 1,47,477 ரூபாய் அதற்கு ஜக்காத்துடைய தொகை 50 பவுனுக்கு. அருமை சகோதரர்களே, நேற்றைய அன்றன்றைக்கு நாம் கணக்கு பார்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் அப்படியும் அதையும் நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்ட கூட, என்றைக்கு நீங்கள் கணக்கு பார்த்து விட்டீர்களோ அது ஒரே கணக்கு. நாளைக்கு குறையுதா, இப்போ நாளைக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. என்றைக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்களோ அந்த கணக்கு பிரகாரம் கொடுத்துடணும். எனவே 50 பவுனுக்கு 1,47,477 ரூபாய். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. சொன்ன சாதாரணமான 100க்கு 2.5 அப்படிங்கிறப்ப 1000க்கு 25, 1000க்கு 25, 10,000க்கு எவ்வளவு, இப்படியே கணக்கு பார்த்து 1 லட்சத்துக்கு 2,500, 1 லட்சத்துக்கு 2,000, இப்படி ஈஸியாக போயிடலாம். 1 லட்சத்துக்கு 2,500, 10 லட்சத்துக்கு 25,000, 50 லட்சத்துக்கு 1,25,000. கூடுதல் அமௌண்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கூட்டிக்கிற வேண்டியதுதான், பாக்கி உள்ள அமௌண்ட்டும் கூட்டிக்கிற வேண்டியதுதான். எனக்கு அன்பான பெருமக்களை, இந்த அளவுக்கு நான் புள்ளி விபரமாக சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்று கேட்டால், இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஜக்காத்தை நல்ல முறையில் கணக்கிட்டு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் எந்த வகையிலும் சோடை போய்விடவில்லை. வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது என்றால் அது நமக்கு சாதகமான சட்டத்திட்டங்களாக இருக்கும் என்பதை நாம் நம்ப வேண்டும். எனவே நம்முடைய செல்வம் அது பாதுகாக்கப்பட வேண்டும், செல்வம் பல்கி பெருக வேண்டும் என்றால் தொழுகைக்கு நாம் எந்த அளவுக்கு முதலிடம் முதன்மை தருகிறோமோ, அதே போன்று இது போன்ற ஜக்காத் போன்ற எல்லா கடமைகளுக்கும் முக்கியத்துவம் தந்து இந்த புனிதமான ரமதான் மாதத்திலே கிடைக்கின்ற எண்ணிறைந்த நற்பாக்கியங்களை பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ்
வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த